ஹதீஸ்ல வருது, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கும் எனக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் சத்தியம் செய்றான், லஅன்சுரன்னக வலவ் பஅத ஹீன், நான் உனக்கு உதவி செய்வேன் சில காலங்கள் ஆனாலும் சரி. பாதிக்கப்பட்டவர் முஸ்லிம் அல்லாதவரா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்ட்ட கையேந்திட்டார்னா அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கும் அந்த துஆவுக்கும் மத்தியில எந்த விதமான தடுப்பும் திரையும் கிடையாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த விஷயத்தில் நிறையவே அநியாயங்கள் செய்கிறோம். அந்த விஷயத்தில் யாரும் மார்க்கத்தை கடைபிடிக்கிறது கிடையாது. யாராவது சொத்தை பிரித்து கேட்டாலே அவனை குடும்பத்தில் விரோதியா சொத்தை பிரிக்கிறவனை எதிரியா பார்க்குறோம். அதில் துமருல்லானுடைய காலத்தில் ஒரு 2 சகோதரர்கள், அதில் ஒரு ஆள் தன்னுடைய சகோதரனிடத்தில் நம்ம சொத்தை எல்லாம் கொஞ்சம் பிரிச்சிடலாமே அப்படிங்கிறார். சொத்தை பிரிச்சிடலாமே. உடனே அந்த ஆள் இன்னொரு சகோதரன் சொல்றான், இனிமே இந்த சொத்தை பிரிக்கிறத பத்தி நீ பேச்சு எடுத்தேன்னு சொன்னா இந்த சொத்தை பூரா கொண்டு போய் நான் காபாவுக்கு வக்ஃபு பண்ணிடுவேன், சதக்கா செஞ்சிருவேன், சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டான். அவர் உமர்தான்கிட்ட வர்றார், சொல்றார், என் சகோதரனிடத்துல சொத்தை பிரிச்சு கேட்டேன், அவன் இப்படி சத்தியம் பண்ணிட்டான், எல்லாத்தையும் கொண்டு போய் நான் காபாவுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி. உமர்தான் கூப்பிட்டாங்க, அந்த ஆளை கூப்பிட்டாங்க. உன் செல்வம் ஒன்றும் காபாவுக்கு தேவையில்லைப்பா, காபா இன்னல் காபத்தல கனியத்துன் அன் மாலிக்க, உன்னுடைய சொத்து காபாவுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன் சகோதரனுக்குரிய என்ன பங்கோ அந்த பங்கை மரியாதையை கொடு என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் கண்டிச்சாங்க. இப்படி சத்தியம் பண்ணுவான் நிறைய பேர், சொத்தை பிரித்து கேட்டாலே இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேம்மா, தீதாரே பார்க்க மாட்டேம்மா, இப்படி நிறைய பேர் என்னங்க குடும்பத்தில் அவனுடைய உரிமையை அவன் கேட்குறான். அருமையானவர்களே, பல முறை சொல்லியிருக்கிறோம், இந்த காசெல்லாம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இது பெரிய ஹராம், எதுலேயுமே பரக்கத்துங்கிறதே இல்லாமல் போயிடும்.